ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நமக்கு சாம்பிளிங் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம ஏற்கனவே சாம்பிளிங்கை பற்றி ஒரு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஆனால் அது வந்து பாப்புலேஷன் சாம்பிளை கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து அந்த சாம்பிளிங்கை மட்டும் பற்றி நான் கொஞ்சம் கிளியராக சொல்லலான்னு இருக்கிறேன். சரி, இந்த சாம்பிளிங்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பார்ட், இல்லைன்னா சப்செட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சலாம் சொல்லலாம். அதுக்குடைய விளக்கங்கள் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன், நல்லா பார்த்துக்கிடுங்க. அந்த சாம்பிள் வந்து அதை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சாம்பிளையும் நம்ம சொல்லுவோம் சாம்பிள் யூனிட்ஸ்மோ சைஸை ஸ்மால் என்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சாம்பிளிங்லேருந்து என்ன எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, பாப்புலேஷன் இருக்குது, அதில் சாம்பிள் ஃப்ரேம் இருக்குது. நம்ம சாம்பிளுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1000 பீப்புளிலேருந்து ஒரு 100 பீப்புள் நம்ம எடுக்கும் அப்படின்னா, ஸோ அது 100 எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம், அதுதான் சாம்பிளிங் ஃப்ரேம். அடுத்து சாம்பிளிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது. ஏன் 100 தான் எடுக்கணுமா, 150 எடுக்கக்கூடாதா, 200 எடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து சாம்பிளிங் ப்ராசஸ் இருக்குது. அடுத்து இன்ஃபரன்ஸு, சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. சும்மா நம்ம எடுக்க முடியாது, பாப்புலேஷனுக்கு தக்கன இவ்வளோ தான் எடுக்க சொல்லி சில ரூல்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் இந்த சாம்பிளிங். ஓகேவா, அதில் தான் சைடில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அந்த சாம்பிளில் வாட் யூ ஆக்சுவலி அப்சர்வ் இன் த டேட்டா. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 டைப்பு பாப்புலேஷன் வந்து 2 டைப்பில் இருக்கும். ஒன்று ஹோமோஜீனியஸாக இருக்கும், யூனிட்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், ஒரே மாதிரியான ஒரே கூட்டத்தார், அதாவது ஒரே பாப்புலேஷனில் ஒரே கேரக்டர் இருப்பாங்க. வில்லேஜ்னா வில்லேஜ் இருப்பாங்க, எல்லாம் கலந்து இருக்கிறது. ஓகேவா, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸு, அதே மாதிரி எல்லா கேரக்டரும் அவங்களுடைய பேக்ரவுண்டு எல்லாம் மிக்ஸாக இருக்கக்கூடியது வந்து ஹெட்ரோஜீனியஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சாம்பிளிங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ.